சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், லாலா புயல் ஹவாயில் 1.11 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் மின்சாரமின்றி தவிப்பு. தென்கொரியாவை புரட்டி போட்ட கனமழை, 912 மில்லிமீட்டர் மழை, நிலச்சரிவில் ஒருவர் பலி, நூற்றுக்கணக்கானோர் வெளியேற்றம். மெட்ரோ மணிலாவை மீண்டும் சூழும் வெள்ள அபாயம். பெல்ஜியத்தை உலுக்கும் காட்டுத்தீ, 3000 ஹெக்டேரை விழுங்கிய தீ, ஜெர்மனி எல்லையை நோக்கி நகர்வு. கடலில் வெப்பநிலை உயர்வு, வரலாற்றில் மிக வலுவான எல்லினோ உருவாகுமா என்ற கேள்வி. இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். ஹவாயை தாக்கிய லாலா வெப்பமண்டல புயல் பலத்த காற்று மற்றும் கனமழையால் அங்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. புயலின் தாக்கத்தால் 1,11,000க்கும் மேற்பட்ட மின்சார வாடிக்கையாளர்கள் மின்சாரத்தை இழந்துள்ளதாக பவர் அவுட்டேஜ் .us தரவுகளை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஹவாயின் பெரும்பாலான பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கும் ஹவாயான் எலக்ட்ரிக் திங்கட்கிழமை காலை 7 மணி HST நிலவரப்படி 1,17,300 வாடிக்கையாளர்கள் மின்சாரமின்றி இருந்ததாக தெரிவித்துள்ளது. லாலா புயல் குறிப்பாக ஹவாய் தீவு மற்றும் மவுஜியின் தொலைதூர பகுதிகளில் மின்சார உள்கட்டமைப்புகள் உள்ளிட்டவை கடுமையாக சேதமடைந்துள்ளதாக ஹவாயன் எலக்ட்ரிக் தெரிவித்துள்ளது. சேதத்தின் அளவை மதிப்பிடுவதற்காக ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. கடினமான நிலப்பரப்பு காரணமாக சில பகுதிகளை நேரடியாக அணுகுவதிலும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் கிழக்கு ஹொனலுலு, மலிலானி மற்றும் விண்டர்பாட் பகுதிகளில் சுமார் 55,000 வாடிக்கையாளர்களுக்கு இரவு முழுவதும் பணியாற்றி மின்சாரம் மீண்டும் வழங்கப்பட்டதாக மின்சார நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் விண்டர்பாட், லீவாட் மற்றும் ஹொனலுலு பகுதிகளில் சுமார் 71,600 வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து மின்சாரமின்றியுள்ளார்கள். மின்சார கட்டமைப்பின் மீதான அழுத்தத்தை குறைக்கும் வகையில் ஷோர்ட் லேக் முதல் கிழக்கு ஹொனோலுலு வரையிலான பகுதிகளில் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தேசிய சூறாவளி மையத்தின் சமீபத்திய தகவல்களின்படி லாலா வெப்பமண்டல புயல் ஹவாயின் லிகுவிலிருந்து மேற்கு தென்மேற்கே சில 100 மைல்கள் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. புயலின் தாக்கம் குறைந்தாலும் ஏற்கனவே ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடுவதில் மற்றும் மின்சாரத்தை முழுமையாக மீட்டெடுப்பது ஆகிய பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. தென்கொரியாவின் தென்பகுதியில் கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்து வருகின்ற கனமழையால் வெள்ளம், நிலச்சரிவு மற்றும் மின்வெட்டு ஏற்பட்டுள்ள நிலையில் ஜியோயே நகரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தென் கியோசாங் மாகாணத்தின் ஜியோயே நகரில் வார இறுதி முதல் பெய்து வருகின்ற மழையின் அளவு திங்கட்கிழமை மாலை நிலவரப்படி 912 மில்லிமீட்டராக பதிவாகியுள்ளது. சனிக்கிழமை முதல் திங்கட்கிழமை காலை வரையில் மட்டும் ஜியோவிலிருந்து 805.7 மில்லிமீட்டர் மழையும், அருகிலுள்ள டாங்யோங் நகரில் 671.9 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளன. இரு நகரங்களிலும் தினசரி மழைப்பொழிவு சாதனைகள் பதிவாகியுள்ளதாக வானிலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜியோயே நகரில் ஏற்பட்ட நிலச்சரிவு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டத்தை தாக்கியது. 3 குடியிருப்பாளர்களை மீட்புப் படையினர் மீட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் இதய துடிப்பு இல்லாத நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்தார். மேலும் 4 பேர் காயமடைந்துள்ளார்கள். தொடர்ந்தும் பெய்து வருகின்ற கனமழையால் தென்கொரியாவின் தென்பகுதியில் சுமார் 390 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். மேலும் சுமார் 3,580 வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. வெள்ள நீர் காரணமாக 12 பள்ளிகள் மற்றும் மழலையர் பள்ளிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென் கியோசாங் மாகாணத்தில் வெறும் 2 நாட்களுக்குள் ஒரு முழு கோடை காலத்தில் பெய்யக்கூடிய அளவுக்கு மழை பெய்துள்ளதாகவே வானிலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இதனால் தாழ்வான பகுதிகள் மட்டுமன்றி சாலைகள், குடியிருப்புகள் மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவிலும் கனமழையால் முக்கிய சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. சுமார் 3 வாரங்களாக நீடிக்கும் பருவமழை மற்றும் சமீபத்திய புயலின் தாக்கத்தால் அந்த நாட்டில் குறைந்தது 23 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். சுமார் 50 லட்சம் மக்கள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். தென்கொரியா மற்றும் பிலிப்பைன்ஸ் மட்டுமன்றி ஜப்பான் உள்ளிட்ட கிழக்காசி நாடுகளிலும் இந்த காலகட்டத்தில் வழக்கத்திற்கு மாறான கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு பதிவாகி வருகின்றது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மெட்ரோ மணிலாவில் தென்மேற்கு பருவமழையான ஹபாகட் தொடர்ந்தும் தீவிரமாக செயல்பட்டு வருவதால் பல பகுதிகளில் மீண்டும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. ஆகஸ்ட் 17 அன்று பெய்த கனமழையால் கியூஷோன் சிட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் சாலைகள் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கின. சில இடங்களில் முழங்கால் அளவையும் தாண்டி வெள்ள நீர் தேங்கியதால் வாகன போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. கியூஷோன் சிட்டியில் உள்ள சயின்ஸ் கார்டன் வானிலை நிலையத்தில் ஆகஸ்ட் 17 காலை
9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையில் வரும் 5 மணி நேரத்தில் 201.7 மில்லிமீட்டர் மழை பதிவானதாக மெட்ரோ மணிலா மேம்பாட்டு ஆணையகம் தெரிவித்துள்ளது. அதில் நண்பகல் முதல் பிற்பகல் 2 மணி வரை மட்டும் 138 மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது. இதன் தாக்கமாக மெட்ரோ மணிலாவின் பல முக்கிய சாலைகளில் வெள்ள நீர் வேகமாக உயர்ந்தது. மணிலாவில் உள்ள எஸ்பானியா ஃபவுல்பர்ட் எம் டெலா ஃபியூண்டே சந்திப்பில் வெள்ள நீர் சுமார் 24 அங்குலம் உயர்ந்ததால் வாகன போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. எஸ்பானியா ஃபவுல்பர்ட் ஆண்டிஃபோலே தெருச்சந்திப்பில் சுமார் 17 அங்குல வெள்ள நீர் தேங்கியதால் இலகுரக வாகனங்களின் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. கியூஷோன் சிட்டியில் போனிஃபாஷியோ குளோவர்சில் சாலை பகுதியில் சுமார் 26 அங்குலம் வரையில் வெள்ளம் பதிவானது. ரிஷால் அவென்யூ, அபாத் ஷாண்டோஷ் அவென்யூ, கியூசோன் அவென்யூ மற்றும் பல்வேறு இடங்களிலும் சாலைகள் பாதிக்கப்பட்டன. பஹாசாவின் முன்னறிவிப்பின்படி ஆகஸ்ட் 22 வரையில் கபாகட்டின் தாக்கம் மெட்ரோ மணிலா மற்றும் லூசானின் சில பகுதிகளில் தொடர வாய்ப்புள்ளது. மெட்ரோ மணிலாவில் மிதமானது முதல் பலமான தென்மேற்கு காற்றும் இடையிடையே மழை மற்றும் இடியுடன் கூடிய மழையும் தொடரலாம். ஹாவிட், பெடங்கஸ், ஷம்பாலெக்ஸ், ரிசால்ஸ் மற்றும் கியூசோன் உள்ளிட்ட அருகிலுள்ள பகுதிகளிலும் ஈரமான வானிலை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பெல்ஜியத்தின் கிழக்கு பகுதிகளில் உள்ள ஹைஃபென்ஸ் இயற்கை காப்பகத்தில் பல நாட்களாக கொழுந்துவிட்டு எரிந்து வருகின்ற காட்டுத் தீயை முழுமையாக சுற்றி வளைக்க தீயணைப்பு வீரர்கள் தீவிர நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளார்கள். ஒரு நூற்றாண்டுக்கு மேலான காலத்தில் பெல்ஜியம் எதிர்கொண்டுள்ள மிகப்பெரிய காட்டுத் தீயாக கருதப்படுகின்ற இந்த தீ ஏற்கனவே சுமார் 3000 ஹெக்டேர் பரப்பளவை எரித்து சாம்பலாக்கியுள்ளது. நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் இரவு பகலாக போராடி வரும் நிலையில் தீயை சுற்றி கட்டுப்பாட்டு கோட்டை உருவாக்குவது தற்போது முக்கிய இலக்காக உள்ளது. தீயணைப்பு வீரர்கள் அணுக முடிந்த பகுதிகளில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் ஜெர்மனி எல்லையை நோக்கியுள்ள தீயின் முனைப்பகுதி இன்னும் பெரும் கவலை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பகுதி அணுகுவது மிகவும் கடினமாக இருப்பதால் தீயை முழுமையாக கட்டுப்படுத்துவதில் சவால் நீடிக்கின்றது. தீயிலிருந்து உருவாகின்ற அடர்த்தியான புகை காரணமாக எல்லைக்கு அருகிலுள்ள ஜெர்மனியின் மான்ஷா பகுதியில் வசிக்கின்றவர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பெல்ஜியத்திலிருந்து வெளியேறுகின்ற புகை கிழக்கு பிரான்ஸ் பகுதிகளில் உணரப்பட்டதால் அங்கு காற்று மாசுபாடு தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தீயை கட்டுப்படுத்த பெல்ஜியத்திற்கு உதவியாக பல ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் நீர்குண்டு வீச்சு விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. நார்வேயிலிருந்து 2 ஹெலிகாப்டர்களும் வந்துள்ளன. ஜெர்மன், ஸ்வீடன் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளும் வான்வழி உதவிகளை வழங்குகின்றன. ஆனால் தாழ்வான மேகங்கள், மழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக விமானங்கள் பல முறை தரையிறக்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வான்வழி தீயணைப்பு நடவடிக்கைகள் தடங்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த பேரிடர் நேரத்தில் உள்ளூர் விவசாயிகளும் தீயணைப்பு நடவடிக்கைகளும் உதவ முன் வந்துள்ளனர். அருகிலுள்ள ஏரிகளின் தண்ணீரை டேங்கர்கள் மூலம் எடுத்து சென்று தீயணைப்பு வீரர்களுக்கு வழங்குவதற்கு விவசாயிகள் சுழற்சி முறையில் பணியாற்றி வருகின்றனர். ஐரோப்பாவின் பல பகுதிகளைப் போலவே பெல்ஜியமும் சமீப வாரங்களில் கடும் வெப்பம் மற்றும் வறட்சியை எதிர்கொண்டுள்ளது. சில பகுதிகளில் வெப்பநிலை 37 பாகை சி வரையில் உயர்ந்தது. இதனால் தாவரங்கள் மற்றும் காடுகள் மிகவும் வறண்டு தீ வேகமாக பரவுவதற்கு சாதகமான சூழல் உருவானது. ஹைபென்ஸ் பகுதிகளில் உள்ள சதுப்பு நிலம், புதர் பகுதிகள் மற்றும் கரிசல் மண் காரணமாக தீயை முழுமையாக அணைப்பது மேலும் சிக்கலாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய ரேகை பசிபிக் கடலின் மேற்கு வெப்பநிலை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதால் 2026 இறுதியில் வரலாற்றிலேயே மிகவும் வலுவான எல்னினோ நிகழ்வு உருவாகக்கூடும் என்று சீனாவின் தேசிய காலநிலை மையம் கணித்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. கடல் வெப்பநிலை நவம்பர், டிசம்பர் மாதங்களில் உச்சத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் வரும் மாதங்களில் எல்னினோ மேலும் வலுப்பெறக்கூடும் என்று சீன வானிலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். எல்னினோவின் தாக்கங்களுடன் தொடர்புடையதாக கருதப்படுகின்ற கனமழை, வெள்ளம் மற்றும் சக்தி வாய்ந்த புயல்கள் சீனாவின் பல பகுதிகளில் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த வாரம் சீனாவை தாக்கிய டால்பின் புயல் நாட்டின் 2026ஆம் ஆண்டின் மிக வலுவான புயலாக பதிவானதுடன் கிழக்கு, மத்திய மற்றும் வடக்கு பகுதிகளில் பரவலான கனமழையும் வெள்ளத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜூலை மாதத்தில் மட்டும் சீனாவில் இயற்கை பேரிடர்களால் 318 பேர் உயிரிழந்தோ அல்லது காணாமல் போய் இருப்பதாகவும் நேரடி பொருளாதார இழப்பு சுமார் 805 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. எல்னினோ என்பது மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய ரேகை பசிபிக் கடலில் கடல் மேற்கு வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகரிக்கும் காலநிலை நிகழ்வாகும். இது உலகின் பல பகுதிகள் வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவு முறைகளை மாற்றக்கூடிய தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.